ஐயாவுக்கு ஷானையாவுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல். பெரிய சந்தோஷம் என்னென்னா நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காகனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஏன்னா எதனால் பிரெத் டேக்கிங்காக இருந்ததுன்னா இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது. பீட், பெர்ஃபார்மன்சஸ், ரைட்டிங், இதில் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கலாம், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட நண்பர்கள்னு சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம். அவர் ஹச்சுவாக இருக்கட்டும், எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தார். அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கள் இவர் படத்தில் லவ்வரில் நடித்தவர் தான். நான் இல்லை சார், அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஏங்க அவர் தாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வலில் போயிட்டு வந்து ஏங்க அதை அவன் தாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல அவனை ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. இல்லை, எனக்கு அடையாளம் தெரியல. அண்டு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. தி வே இட் வாஸ் எடிட்டட், அவ்வளோ சூப்பரான ஃப்ளோ. அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்டு கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இது என்னென்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை, அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல் ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் இந்த உங்களோடது, அப்புறம் அந்த இவங்க நீங்கள் தானே அந்த அனிஷா ரோல் பண்ணவங்க, ஐயோம்மா சூப்பர்மா பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மதன்ட்ட நான் அப்போ தானே பேசுகிறேன், 2 நாள் கழித்து சொல்கிறேன், இன்னும் இந்த சீன் என்ன விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க எல்லாருக்குமே. ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல் எப்போ சிங்கிள் கடா வாசிப்பேன் அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வரணும்னு எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசினதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசினது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் பேசினாப்புல. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னாப்புல சுதர்சன், அது மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனசுரா, அப்புறம் ஐயாவுக்கு ஷானையாவுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல். ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போல தான், வெற்றியாக அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு போயே சொல்கிறேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.